அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஷால் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். மே 18, 2025 நாம் தமிழர் கட்சி கொடிசியா, கோவை கொடிசியாவில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம். இலங்கை தமிழர்கள் இறந்துட்டாங்க. மே 18 நினைவு நாளை நம்ம இது பண்ணணும், அனுசரிக்கணும்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மே 18 4 மணிக்கு ஸ்டேஜ் ஏறாருன்னா, அதே தமிழ்நாட்டுக்குள்ளே கன்னியாகுமரி சைடு கலை நிகழ்ச்சி, நடிகர்களை வச்சு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார் நடிகர் விஷால். அதே மே 18 அதே ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு 2025 பண்ணார். நம்மெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தோம். ஏயா இங்கே இலங்கை தமிழர்கள் இறந்து போயிருக்கிறாங்க 2 லட்சம் பேர். அந்த நினைவு நாளை நாங்கள் நினைவு கூர்ந்துருக்கும்போது இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினோம், எல்லாம் வச்சோம். அப்படி பேசும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, திமுறா ஏன் இஷ்டம் அப்படி இப்படின்னாரு. ஏன் அவர் அப்படி பண்ணுறாருன்னா, விஷால் வித் ஃபாதர் ஜி.கே. ரெட்டி ஃபார் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா விஷாலுடைய அப்பா ரெட்டி. அப்போயே நம்ம என்ன பண்ணோம், இவரை போட்டு பொழந்துருந்தோம். விஷால் அவ்வளவு திமிரு. மே 18 அன்றைக்கி உனக்கு கலை நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்துறியா அப்படின்னு சொல்லி. இப்போ என்னென்னா, சீமான் அவர்களுடைய ஃபோட்டோ காமிச்சு கலாட்டாவில் ஒரு நிகழ்ச்சி இவர் போயிருக்காரு. ஃபோட்டோ காமிச்சு சீமான் அவர்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோன்னா என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் எல்லா எலெக்ஷன்லையும் முயற்சி பண்ணிருக்காரு, அண்ணன் நல்ல கொள்கையில் சொல்கிறாரு, நல்லா இது பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு, போகிறாரு. பட் எண்ட் ரிசல்ட் என்ன? 0 அப்படிங்கிறார். அதுதான் அவருக்கு வருத்தம். சம்திங் மிஸ்ஸு. அவர் பிளாட்ஃபார்ம்னு பேசுகிறார், ஆனால் மக்கள் அவர் பிளாட்ஃபார்முக்கு கொடுக்கவே மாட்டுறாங்க, மக்கள் சீமானை மதிக்கவே மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுகிறாரு இந்த விஷால் அப்படிங்கிற நபர். அதாவது விஷாலே ஒரு வீணா போன நடிகர், ஒரு தோற்று போன நடிகர். இந்தாலே படம் ஓடவே மாட்டுது. சமீபத்தில் மார்க் ஆண்டனிங்கிற படம் ஏதோ அந்த ஆபாசத்தை வச்சு அந்த சூர்யா சூர்யா வச்சு ஏதோ படம் ஓடிச்சு. மற்றபடி இந்தாலே படம் ஒரு ஃப்ளாப்பாக தான் கொடுக்குறது. 2004 செல்லமேல அறிமுகமாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஒன்றும் ஓடாமல் நான் மதுரைக்காண்டான்னு சொல்லி ஃப்ளாப் விட்டுட்டு இல்லைடா நீ ஆந்திராக்காரண்டா அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழ் மக்களை நம்ம சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களான சீமானுடைய போராட்டத்தையும் தியாகத்தையும் புரிஞ்சுருந்தா சீமானவர்களுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால தான் இவரெல்லாம் விஷால்லாம் பேசுகிறாரு. நேற்றுக்கு பஸ்ஸில் ஒரு சின்ன பையன், அந்த பையன் 11வது படிக்கிறான். போய் ஜனநாயகன் படம் பார்த்தியானா, படம் பார்த்தேங்கிறான். சரி விஜய்க்கு ஓட்டு போட்டியான்னு கேட்டால் ஓட்டு போட்டோம், எங்கள் குடும்பத்தில் எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு. எதனால் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, விஜய் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னார். விஜய் நல்லது பண்ணுறாரு, அதான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, விஜய் 6 சிலிண்டர் கொடுக்குறாருல அதனால ஓட்டு போட்டேன், ஃப்ரீயாக கொடுக்குறேங்கிறேன் அப்படிங்கிறான். அவர் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, ஏமாத்துடா அப்படின்னா. இல்லைங்க நல்லது செய்வார் இல்லையா அண்ணன் சீமான், அது மாதிரி எதுவும் சொன்னாரா? இவர் தானே சொன்னார் நல்லது செய்வார். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஆட்கள் தான். விஜய் அந்த கச்சேரி பாடலை எப்படி ஆடினார் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான சின்ன சின்ன பசங்க விஜய் மேலே இருக்க அந்த ரசிக வெறியில் அவர் 6 சென்ட் கொடுப்பார் அப்படிங்கிறனால ஓட்டு. அது நல்லதான். 6 சென்ட் கொடுப்பேங்கிறாருல, கொடுப்பேன்னு சொன்னதே நல்லதான். நல்லது செய்யணும்னா என்ன, 6 சென்ட் கொடுக்குறேன்னு சொல்லணும். நம்ம அப்படி சொல்லலையே. இலவசம் கல்வி கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த பையன் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாப்புல. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்கு இலவசமாக கவர்மெண்ட்டு ஸ்கூலில் நான் தரத்தை உயர்த்துவேன்னா அவனுக்கு எதுக்கு தேவை? அவங்க காசு வச்சுருக்காங்க, பணம் வச்சுருக்காங்க. அவன் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு காசு நான் பணம் கட்டி படிச்சுக்கிறேன், 6 சிலிண்டர் கொடுத்தா போதும் தான் அவன் நினப்பான். அதுதான் நல்லதுன்னு நினப்பான். ஏடா நீ இப்போ சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக அந்த ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் ஸ்கூல் ஃபீஸு 45,000 வாங்குறான். 45,000 கட்டி வருஷத்துக்கு படிப்பான். ஆனால் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறது நல்லதுங்கிறான். இந்த மாதிரியான பசங்க மண்டையை கழுவி ரசிக வெறியில் எல்லாம் நடந்திருக்குது. அப்படியெல்லாம் இந்த விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டு ரசிக வெறியிலையும் நல்லது பண்ணுறாரு, 6 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா 2,500 கொடுக்குறாங்க, இதெல்லாம் நல்லது பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் கொடுக்கலையப்பா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை, கொடுப்பாரு அப்படிங்கிற அவ்வளோதான். அப்போது நம்ம மாதிரியான ஆட்கள் என்னென்னா, உண்மை நேர்மையாக பேசி தமிழ் தேசியம்னு பேசி எல்லாம் வேலைக்கு ஆகாது. விஷால் இதுக்கு முன்னாடி கூட சீமானங்களை தெலுங்குங்கிறாரு, எதுக்கு நான் திரைப்படத்துறையில் அதான் அந்த சங்கத்துக்கு எது தலைவராக வரணும், தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராக எதுக்கு இருக்கணும், ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருக்கணும் கூட சொல்கிறாரு. தெலுங்கர் சொல்கிறாரு, ஏன் தெலுங்கர் வரக்கூடாதா? தமிழ் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்கிறேன் அப்படின்னு இது போட்டுட்டு தெலுங்கர்கள் நல்லது பண்ணால் போதும், கெட்டது பண்ணாமல் இருந்தால் போதும், ஏன் தெலுங்கர் வரக்கூடாதா, இது தமிழ்நாடு அப்படின்னு அப்படி பேசுகிற சீமானுக்கு என்ன பிரச்சனை? நான் தெலுங்கராக இருக்கனால. எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் இப்படி தான் பேசுவாங்க. விஷால் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் இருக்குங்க. எல்லாம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க. பிறமொழியாளர் பூரா ஸ்ட்ராங்கு. சரி திமுக ஆட்சியில் தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னா தாவே காட்சியிலே அப்படி தான் இருக்காங்க.
அந்த ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் விஷால் போன்றவர்களாம் பேசுவேன், நாங்கள் என்ன வேணால் பேசுவோம். பார்த்தா பார்த்திபன் ஒரு பக்கம் நான் தெலுங்கருங்கிறாரு, ரைட்டு. இப்போ பாக்கியராஜ் அவர் இறந்துட்டார், பற்றி பேச வேண்டாம், அவரும் தன்னை தெலுங்கருங்கிறாரு. இன்னொரு பையன் மகேந்திரன் 6 மாதம் கரண்ட் இல்லையா போயிட்டு போகுது அப்படிங்கிறாப்புல, அதான் தெலுங்குங்கிறாப்புல. என்னமோ நடக்குது. இந்த ஸ்ரீமான் அப்படிங்கிற நபர் எல்லாமே ஒரு மார்க்கமாகவே நடக்கும். என்ன நம்ம இதெல்லாம் பேச இனிமேல் இதெல்லாம் பேசி நம்ம தமிழ் தேசிய அரசியலே தேவையில்லைங்க. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். இங்கே தமிழர்கள் என்ன தான் கொள்கை கோட்பாடு சொல்லி நல்லது சொல்லி அதெல்லாம் இல்லை. 6 சென்ட் கொடுத்தா தான் நல்லது. அந்த பையன் சொல்கிறான் பாருங்கள், அந்த பையனுக்கு அவ்வளோதான். பையன் மாதிரி தான் தமிழ்நாடு மக்களே இருக்காங்க. 6 சென்ட் விஜய் கொடுக்குறேன்ட்டார்ல, ரைட்டு, நல்லது செய்வார்ல அப்படிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் இருக்கவங்கள மக்கள் சீமானை மதிக்க மாட்டுறாங்க. சீமான் எலெக்ஷனுக்கு முயற்சி பண்ணுறாரு, நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் ரிசல்ட்டு அதான் வருத்தம். ஏன் சீமான் சம்திங் மிஸ் பண்ணுறாரு, புரிஞ்சுக்கிச்சிங்களா? இதுதான் அவர் பிளாட்ஃபார்மில் பேசுகிறாரு, ஆனால் மக்களுக்கு அவருக்கு எந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கல, மக்கள் அவரை மதிக்கலை. இந்த மாதிரி தான் விஷாலே பேசுகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு யோசிக்க. சீமான் கொள்ளையடிச்சாரா? சீமான் ஏதாவது ஒரு கெட்டது பண்ணாரன்னா கிடையாது. என்ன நல்லது பண்ணலை? என்ன நல்லது பண்ணலை? இந்த மக்களுக்கு நல்லது பண்ணால் என்ன? 5000 கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன், 6 சென்ட் கொடுக்குறேன், இலவசம் பஸ் தமிழ்நாடு முழு கொடுக்குறேங்கிறத அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறதே. அது இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த மக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனா களத்தில் பார்த்து தான் சொல்கிறேன். நான் அரசியலில் இருக்காங்களாம் சொல்லலை. அரசியல் தெரிஞ்சு இலவசம் கொடுக்க முடியாது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அரசியல் தெரிஞ்சில்ல. ஒரு நாம் தமிழ் கட்சி பேசிக்காலாக இந்த மக்களை பார்க்கும்போது எப்படி இருக்காங்க. நல்லது பண்ணோம் அப்படின்னாலே 5000 கொடுக்குறேங்கிறதா நல்லது பண்ணுறது. ஆட்சிக்கு 5000 கொடுப்பேங்கிறதா நல்லது பண்ணுறது. நீ மண்ணை வெட்டிக்கோ, மலையை வெட்டிக்கோ, எதை வேணால் வெட்டிக்கோ, எனக்கு 5000 கொடுக்குறியா? அதான் இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச குடிநீர்லாம் ஆல்ரெடி எனக்கு இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என்னங்கிறது தான் இங்கே மேட்டராக இருக்குது. இந்த இடைத்தேர்தல் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம திருப்பி கொள்கை பேசி, கோட்பாடு பேசி, இலவசம் கொடுக்க மாட்டேன்னு பேசி ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் திருப்பி விஜய் தான் ஜெயிப்பார். அப்புறம் விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இவங்க பூரா உட்காந்துட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, மக்கள் உங்களை மதிக்கலாம்பாங்க. இதான் நடக்குது. பார்ப்போம். இந்த இடைத்தேர்தலான சீமான் அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றி, நான் ஆட்சிக்கு வந்தால், நான் எம்எல்ஏ ஆனால் 10,000 கொடுக்குறேன்னு சொன்னாலும், அப்படி சொன்னால் தான் ரிசல்ட் நம்மளுக்கு பாசிபிளாக வரும். ஏன்னா இந்த மக்களுக்கு நல்லதுனால இதாங்க. இதான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.